இந்த இலையை பார்க்கும்போது ஒரு நமக்கு பழகின வெத்தலை எழுச்சி இந்த இலையை சாப்பிட்டு அப்படியே நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படி பாருங்க. அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரம் அது பக்கத்துலேயே 3 விதின் ஃபியூ டேஸ்ல இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி பூக்கிறதுனால ஏன் இதற்கு பேர் தான் பூக்கும். இன்னைக்கு பூத்துட்டு 10 மொட்டுக்களை பார்க்கும்போதே ஒரு 3 பூக்கள் பூத்துரும். அந்த மொட்டுக்கள் நிறைய மேல இந்த மார்னிங் போது ஒரு எனர்ஜெட்டிக். இந்த பூக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கிடைச்ச கலர் வந்து ஒரு 10 விதை போடுச்சுது. அதை நான் வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோ பதிவில் நிறைய விதமான ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து ஒரு கிளைம்பர், நல்லா கொடி மாதிரி வளர்ந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த பிளான்ட் வந்து நிறைய பூக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் டெய்லி பூக்கிறதுனால இதுக்கு மார்னிங் க்ளோரின்னு சொல்லுவாங்க. ஏன் இதற்கு பேர் மார்னிங் க்ளோரினா, இந்த பூ வந்து காலையில மட்டும்தான் பூக்கும். மெயினா 6 மணிக்கு பூத்துட்டு 10 மணிலாம் இந்த பூவினுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிருது. முதல்ல குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளைம்பர். பக்கத்துல ஒரு அரளி மரம் இருக்கு. அந்த மரத்து மேலே இதை அப்படியே நேச்சுரலா ட்ரெயில் பண்ணிட்டேன். நீங்க அந்த பிளான்ட்டை பார்க்கும்போதே தெரியும், நிறைய பூக்களும் இருக்கும், அதனோட பஞ்சா மொட்டுக்களும் இருக்கும். மொட்டுக்களை பார்க்கும்போதே ஒரு மொட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பூக்கள் இருக்கு. ஸோ இந்த பூக்கள்லாம் விதின் ஃபியூ டேஸ்ல பூத்துரும். அது மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லையும் வைன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுக்கள் நிறைய மேலே போயிட்டு ஃபியூ மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்பர் நல்லா எல்லா இடத்துலையும் போய் ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பூக்கும் போது ஒரு நேச்சுரல் பேர்னிங் சன் மாதிரி ஒரு வயலட் கலர்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படியும் நம்ம வளர்க்கலாம். ஆர் சின்ன வீட்டில் சின்ன கொடி வகைகள் இருந்தால் அது மேலேயும் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து சூரிய ஒளி தேவை. சன் இருந்தால் தான் நிறைய பூக்கும். ஸோ நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி மார்னிங் க்ளோரி, காலையில் இந்த பூவை வந்து நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கும் போது நமக்கே சரி இந்த பிளான்ட்டை வளர்க்கணும், இந்த கொடி செடியை வளர்க்கணும் என்பது ஒரு நம்மள அறியாமலே ஒரு ஆர்வங்கள் வரலாம். இந்த இலையை பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஷேப்னு சொல்லலாம். இல்லை நமக்கு பழகின இலைன்னா வெத்தலை, எல்லாருக்கும் தெரியும், வெத்தலை வடிவத்திலும் இருக்கு. சின்ன பூச்சி இந்த இலையை சாப்பிட்டதுனால எந்த பாதிப்பும் ஏற்படலை. நான் எந்த விதமான மருந்தோ எதுவும் அதுக்கு அடிக்கலை. அப்படியே நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்க எவ்வளோ பிரில்லியன்ட் பர்பிளா இருக்கு பாருங்க. அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரம்பட் வடிவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்பட் வடிவில் இருக்கு. அது பக்கத்துலேயே 3 மொட்டுக்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா விதின் ஃபியூ டேஸ்ல பூத்துரும். இந்த மார்னிங் க்ளோரி ஃப்ளவரை பார்க்கும்போது நான் காலையில் அப்படியே சுற்றி வரும்போது ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலிங் தரும். நம்முடைய கஷ்டங்கள்லாம் மறந்து இந்த பூவை பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சி பெறும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு இந்த பூக்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு மனம்ல வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். நான் இந்த சீடை வந்து ப்ரைவேட்ல வாங்கி முளைச்சி அப்புறம் அது கொடி மாதிரி வளர்த்து இந்த மரத்தில் ட்ரெயில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இல்லை சந்தேகம் டவுட் இருந்தால் என்னோடு நீங்கள் வீடியோ பதிவில் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பதிவில் நான் வேற விதமான இன்ட்ரெஸ்டிங் பிளான்ஸோ ஃப்ளவர்ஸோ பற்றி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.